ஹெச்ஜேஜி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த சிப் டிசைனிங்லாம் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ஸோ நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா வந்து பிரேக் ஆயிரும், அவ்வளோதான், ஃபிட் ஆயிரும். ஸோ எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டு சைஸ் தான். வெளிச்சம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஹை பீமில் இருக்குது. ஹலோ வணக்கம் நண்பா, இது எங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்கிற பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டரோட எக்ஸ்டெக் மாடல் பைக்கு. ஸோ இந்த பைக்கில் வந்து நம்மளுக்கு ஹெட்லாம்ப் வந்து பார்த்தோம்னா ஹாலஜனில் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஹாலஜன் லேம்ப் வந்து போதுமான வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்இடி ஹெட்லாம்ப் வந்து ரிப்ளேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எல்இடினாலும் நம்ம வந்து போடலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இப்போ வர பைக்கில் எல்லாமே வந்து எல்இடி தான் கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நார்மலாக வந்து இப்போ எல்லாமே எல்இடி யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்இடி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வாட்ஸ் கொஞ்சம் கம்மியாக கன்சப்ஷன் பண்ணணும். ஹாலஜன் கம்பேர் பண்ணும்போது எல்இடி கொஞ்சம் கம்மியான வாட்ஸ் கன்சப்ஷன் பண்ணும். நம்மளுக்கு லைட் சோர்ஸுமே வந்து கொஞ்சம் பிரைட்டாக கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 30 வாட்ஸ் ஓகே தான். ஸோ இதில் வந்து 30 வாட்ஸ் தான். ஸோ நம்ம இது வந்து 35 வாட்ஸு. இந்த பைக்குக்கு வந்து ஹெச்ஜேஜி பிராண்டோட ஹெட்லாம்ப் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்படி இதோட சிப்போட டிசைனிங் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச்ஜேஜி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த சிப் டிசைனிங்லாம் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மற்ற எந்த பிராண்டு போனீங்கனாலுமே இந்த சிப்போட டிசைன் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புவர் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ ஹெச்ஜேஜி பிராண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்லாவே குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹெட்லாம்ப் நீங்கள் எல்இடி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த பிராண்டு போகிறத விட ஹெச்ஜேஜி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ அதோட சிப் டிசைனிங் எல்லாம் வந்து ஹை குவாலிட்டியில் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து மேக்ஸிமம் வந்து எங்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் சூஸ் பண்ணுறது அதாவது வந்து ஃபஸ்ட்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஹெச்ஜேஜி தான். ஸோ செகண்ட் வேறு எந்த குவாலிட்டியுமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. ஸோ நிறைய லைட் நான் மாட்டியிருக்கோம் இது வரைக்கும். எனக்கு கம்ஃபர்ட்டாக தேவைன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டிசைனிங் ஆகட்டும், ப்ளஸ் வந்து அந்த ஒயரோட கேஜ் வேல்யூ ஆகட்டும், அந்த பின்னோட குவாலிட்டி ஆகட்டும், லைட்டோட குவாலிட்டி ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து டாப் குவாலிஃபைல நம்மளுக்கு வந்து இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஹெச்ஜேஜி பிராண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்குது. ஸோ அதனாலவே வந்து நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து நம்ம சர்க்கிள் இருக்க எல்லாத்துக்குமே ப்ரிஃபர் பண்ணுறது இந்த பிராண்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டில் டூமை கழட்டிட்டு நம்ம இதை வந்து ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து அப்படியே இந்த செட்டை எடுத்து வச்சுருவோம். நான் வந்து அதை பார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அந்த டூமை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணோம். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு மொத்தம் வந்து 5 ஸ்க்ரூ இருக்கும். இங்கே ஒன்று, இந்த சென்டரில் ஒன்று, இந்த கார்னர் ஒன்று, ப்ளஸ் வந்து இந்த கீழே ஒன்று, இந்த ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ, மொத்தம் 5 ஸ்க்ரூ இருக்கும். 5 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த 2 போல்ட் இருக்கும். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, 2 போல்ட் இருக்கும். ஸோ 5 ஸ்க்ரூ ப்ளஸ் இந்த 2 போல்ட் 2 ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டூமை வெளியில் எடுத்துடலாம். ஸோ எக்ஸ்டெக் மாடலை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து டூமை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் வந்து அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் பேனலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 12mm போல்ட் 2 ரிமூவ் பண்ணிடலாம் சைடில். ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே செட்டாக வெளியில் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த ஹாலஜன் லேம்ப்பு, ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த லைட்டோட ஹெட்டு இதை வந்து ஜஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து ப்ரெஸ் பண்ணி அப்படி எடுங்க வந்துடும். இதை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ஸோ நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா வந்து பிரேக் ஆயிரும். இந்த ஹெட்லாம்ப் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு வந்த ஹெச்ஜேஜி பிராண்டோட ஹெட்லாம்ப்பு. ஸோ இது நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பின் எல்லாமே வந்து அப்படியே வந்து வச்சோம் அப்படின்னா அவ்வளோதான், ஃபிட் ஆயிரும். ஸோ எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டு சைஸ் தான், வேறு சைஸ்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஏரியா மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் ஓவல் பண்ணி உள்ளே எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ஒன்ஸ் உள்ளே போயிடுச்சுன்னா போயிடும். ஜஸ்ட் இந்த கம்பி வந்து 2 பக்கம் கிளாம்ப் ஆகிற மாதிரி வச்சு அவ்வளோதான் லாக் பண்ணிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. மேலே வந்து நம்மளுக்கு இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நம்ம இதுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை தான் எல்இடிக்கு, பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ஏரியா வந்து நீங்கள் புதுசாக மாட்டுறீங்க அப்படின்னா எல்இடி லைட் மாட்டுறீங்கன்னா இந்த கனெக்டரில் உள்ளே போகாது. ஸோ இந்த இடத்துக்கால வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு தான் உள்ளே போடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஆல்ரெடி எல்இடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாலஜன் டெம்பரரியாக போட்டுச்சு. போட்டு இந்த ஒரு பார்ட் வந்து டாப்பில் வரணும், இந்த 2 இது வந்து கீழே போகிற மாதிரி வச்சு
இந்த பார்ட்டுக்கு கீழே எடுத்து விட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா கூலிங் ஃபேன் வந்து நம்மளுக்கு வந்து ஓடணும். கூலிங் ஃபேனில் வந்து கரெக்டாக ஏர் வந்து இன்டேக் பண்ணணும். ஸோ எல்லா எல்இடிக்குமே வந்து கூலிங் ஃபேன் வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா எல்இடினாவே மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்கும், கண்டிப்பாக ஹீட் அதிகமாகும். ஸோ அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து பின்னாடி கூலிங் ஃபேன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கூலிங் ஃபேன் வந்து இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கவர்னால வந்து நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த சிங்க் வந்து ஹீட் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் இதை வந்து இந்த பின் இருக்கு இல்லையா, அந்த பின் வந்து ஸ்டாண்டர்டு தான். ஸோ இது ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இது வந்து ஏசி டிசி ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணலாம். பட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டிசி ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சுவிட்ச் வச்சு அந்த சுவிட்சிலேருந்து வர்றது வந்து இந்த பிரேக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிரேக் பிடிச்சா லைட் எரியும். ஸோ அந்த ஒரு லைட்லேருந்து 12 வோல்ட் லைன்லேருந்து சுவிட்ச் கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பார்ட் வந்து இங்கே இருக்குது, இந்த எல்லோ கலர் ஒயர் மாதிரி வரும். ஸோ இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டு போட்டிருக்காங்க. இப்படியும் கொடுக்கலாம், நம்ம இல்லை அப்படின்னா நம்ம கீ லைன்லேருந்து எடுத்து கொடுக்கலாம். ஜஸ்ட் இந்த எல்லோ கலர் ஒயர் தான் அந்த மவுண்டுக்கு போகுது இல்லையா, ஸோ அந்த மவுண்ட்லேருந்து போகிற எல்லோ கலர் ஒயர் தான் வந்து ஹெட்லாம்புக்கு போகிறது. இல்லை அப்படின்னா நம்ம அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக வந்து கீயோட 12 வோல்ட் லைன்லேருந்து கொடுக்கலாம். ஸோ அது வந்து இப்போ வந்து நம்ம இதை அசம்பிள் பண்ணிவிட்டு, ஸோ டிசி கன்வர்ஷன் நம்ம இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பண்ண போகிறதில்ல. டிசி கன்வர்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக இவங்க பண்ணிக்கிறது பிரேக் லிவர்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி வெளியில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நாம் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கீ லைன்லேருந்து எடுத்திருப்போம். ஸோ அதை வந்து நான் ஒரு பேஷன் ப்ளஸ் பைக்கில் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதை போய் பார்த்துங்க. டிசி கன்வர்ஷன் பண்ணணும் தெரியல அப்படின்னா இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை, இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, ஸோ இந்த கனெக்டரில் அந்த கனெக்டர் அப்படியே வந்து செட் ஆகும். ஜஸ்ட் புஷின் பண்ணிவிட்டு அப்படியே மாட்ட போகிறோம், அவ்வளோதான். இந்த 12 mm போல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஓவர் டைட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக வந்து டைட் பண்ணிங்கன்னா ஓகே தான். சேம் அதே மாதிரி வந்து இந்தலே அதே மாதிரி தான். எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு தகர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓவர் டைட் பண்ணிங்க அப்படின்னா பிரேக் ஆகிடும். ஸோ லைட்டாக டைட் பண்ணிவிட்டு நம்ம கீழேருந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது இதை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து வெளியில் வராது, இஜெக்ட் ஆகாது. ஸோ டைட் பண்ணிட்டு இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பைக் ரோடு பேஸில் வச்சு பார்க்கும்போது இந்த வெளிச்சம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஹை பீமில் இருக்குது. நம்ம வந்து இந்த வெளிச்சம் வந்து கீழே வச்சுருக்கோம். ஸோ மேலே தேவையில்லை. ஸோ எல்இடி பொறுத்த வரைக்கும் மேலே வைக்காதீங்க, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து இது கீழே தான் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஹை பீமில் இருக்குது. லோ பீம் போட்டோம் அப்படின்னா பெருசாக தெரியாது. ஸோ பாருங்கள், ஹை பீமுக்கு லோ பீமுக்கு பெரிய வேரியண்ட்டெல்லாம் இருக்காது. லோ பீம் தான் வந்து மேக்ஸிமம் கீழே வந்து பிரைட்னஸ் அதிகமாக கொடுக்கும். ஹை பீம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளிச்சத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஸோ டிரைவிங்க்கு வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல்இடி லைட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹெச்ஜேஜி வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ வேறு பிராண்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ சீக்கிரமாகவே போயிடுது. பல பிராண்டு நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அதில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஹெச்ஜேஜி தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது.